தமிழகத்தில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் எந்த ஒரு புயலோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கரை கடக்க வாய்ப்பில்லை. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் தொடர் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை மிக கடுமையாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதி கனமழை எச்சரிக்கை. வட இந்தியாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் அதி கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கேரளாவில் மிக கனமழையும், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதி கனமழையும் இனி வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மீனக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், லட்சத்தீவு பகுதி, வடக்கு கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.